கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறையில் சுவர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது தவறாமல் பதிவு செய்யக்கூடிய வாசகம் என்ன என்று சொன்னால், ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்கிற வார்த்தையை சேர்த்து கூறுவார். அதாவது சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதிலே சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அங்கே தோட்டங்கள் இருக்கும், துறவுகள் இருக்கும், பலவர்க்கங்கள் இருக்கும். எல்லா நியமத்தையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது சொல்லிக் கொண்டே வருகிற பொழுது, ஹாலிதீன ஃபீஹா, சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லுவார். அதே போல நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும் என்று சொல்லி கொண்டு வருகிற பொழுது அங்கேயும் ஹாலிதீன ஃபீஹா, மக்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லுவார். உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நிலையில்லாத, நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் கைப்பற்றப்படலாம், எந்த நொடியில் வேண்டுமானாலும் நம்முடைய செல்வங்கள், வசதிகள், வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியம் எல்லாமே ஒரு நொடியில் முடிவுக்கு வந்து விடலாம். ஒருவர் ஒரு பெரும் செல்வந்தராக இருக்கிறார்னு சொன்னா, அந்த செல்வம் உலகத்தில் அவரிடத்தில் நிரந்தரமாக அல்லாஹ் கொடுத்து வைத்திருப்பான்னா? நிச்சயமாக இல்லை. எந்த ஒரு சின்ன நொடி பொழுதில் கூட அப்படியே அந்த செல்வந்தாரான நபரை ஏழையாக்கி விட முடியும். ஒருவர் நிரந்தரம் பலசாலியாக, உடல் ஆரோக்கியத்தோடு, ஜவானாக, பெரிய மக்களால் மதிக்கக்கூடிய பெரும் ஆரோக்கியமாக ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடலெல்லாம் கட்டுமஸ்தானாக மிகவும் அழகாக இருக்கிறது, மிகவும் சரியாக சாப்பிடுகிறார், உடலை பேணி பாதுகாக்கிறார். இந்த ஆரோக்கியம் அவரிடத்தில் நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் மாற்றி விடுவான். ஆனால் மறுமையினுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமானது. சொர்க்கத்திற்குள்ளால் கால் வைக்கிற போது சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களில் மிக முக்கியமானது என்ன என்று ஹதீசுகளில் பதிவு செய்யக்கூடிய செய்தியை வைத்து இமாம்கள் பேசும் பொழுது சொல்லுவாங்க, இதற்கு மேல் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நாம் இங்கே நிரந்தரமாக இருப்போம் என்பதுதான் சொர்க்கவாசிகளுக்கான சந்தோஷமாக இருக்கும். சொர்க்கத்துக்குள்ள போனா நாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் என்றோ, அல்லது நாம் ஒரு பெரிய இடத்திற்கு வந்து விட்டோம் என்றோ சொர்க்கவாசிகள் சந்தோஷப்பட மாட்டார்கள். மாறாக, நாம் சொர்க்கத்திற்குள் வந்துவிட்டோம், ஹாலிதீன ஃபீஹா, நாம் இங்கே நிரந்தரமாக இருப்போம், எனவே நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்றுதான் சொர்க்கவாசிகள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்தில் மனிதனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமானது நிரந்தரமானது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எப்ப ஒரு விஷயம் மாறாது என்று நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் அதிலிருந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவர் பிரயாணம் செல்லுகிறார், எங்கேயோ பயணம் செய்கிறார்னு வைங்கிற, ஒரு உயர்தரமான ஒரு வாகனத்தில், ஒரு பேருந்தில், ஒரு ரயிலில் ஏறுகிறார். அங்கே அவருக்கான எல்லா வசதிகளும் செய்து தரப்படுகிறது. குளிர்சாதனங்கள், ஏசி இருக்கிறது, உயர்தரமான படுக்கை இருக்கிறது, உயர்தரமான உணவு வழங்கப்படுகிறது. எல்லாவற்றையும் ஒருவர் பிரயாணி அனுபவிக்கிற பொழுது அவருடைய மனதின் ஓரம் சொல்லி கொண்டிருக்கும், நாம் இங்கே நிரந்தரமாக இருக்க போவதில்லை, எப்பொழுது நம்முடைய இடம் வருகிறதோ அப்பொழுது நாம் இங்கே இறங்கி விடுவோம் என்று அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் மனதில் அவ்வளவு சீக்கிரம் ஒட்டிவிடாது. அப்ப ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தரக்கூடியது என்பது அவனுடைய நிரந்தரமான தன்மை என்பது. சந்தோஷம் மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலேயும் ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நிரந்தர தன்மை என்பது கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எல்லா நபர்களும் மனப்பாடமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு. சொர்க்கத்தில அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரவேசிக்க செய்திருந்தான். இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று தடுத்திருந்தான். அவர்கள் சாப்பிட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள், துன்யாவுக்கு வந்தார்கள். இதுவெல்லாம் ஒரு வரலாறு. இங்க நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது, ஷைத்தான் அவர்களை என்ன சொல்லி வழிகெடுத்தான் என்று பார்க்கிற பொழுது, ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, இந்த சுவர்க்கம் என்பது உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, இங்கே நீங்கள் நிரந்தரமாக இருக்க முடியாது, மீறி இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கனியை சாப்பிடுங்கள். இந்த குர்ஆனிலேயே பதிவு செய்யப்பட்ட வரலாறுகளில் ஒன்று.
இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கலாம், எனவே சாப்பிடுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் பயன்படுத்திய ஆயுதங்களில் ஒன்றுதான் இங்கே நீங்கள் நிரந்தரம், நாம் எதுக்காக அமல் செய்கிறோம்னு சொன்னா நிரந்தரமான சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்தார்கள் என்று பார்த்தால் அதுவும் அவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த வேலையை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அது மாற்றமாக சென்று முடிந்தது என்பது தனி வரலாறு. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்கும் கூட ஷைத்தான் இந்த ஸ்திரத்தன்மையை பயன்படுத்தினான். அமல்களை பற்றி இமாம்கள் பேசுகிற பொழுது ஒரு அமல் எப்பொழுது சிறந்ததாக ஆகிறதுன்னு சொன்னால் அந்த அமலில் ஸ்திரத்தன்மை நிரந்தரம் இருக்கிற பொழுது அந்த அமல் உயர்தரமான அமலாக மாறிவிடுகிறது. ஏதாவது ஒரு நாளைக்கோ அல்லது நினைக்கிற பொழுதெல்லாம் நாம் ஒரு அமலை செய்வதை காட்டிலும் அன்றாடம் தினமும் நாம் ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் அது மிகவும் உயர்வான அந்தஸ்தை பெற்று தருகிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறில் கூட இந்த ஸ்திரத்தன்மை நிரந்தரத்தை பற்றி இமாம்கள் சொல்லித் தருவார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற பொழுதும் கூட லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்கிற தஸ்பீஹை ஓதி வருவார்கள். சோகமாக இருந்தாலும் ஓதுவார்கள், சந்தோஷமாக இருந்தாலும் ஓதிக்கொண்டே இருப்பதன் காரணமாகத்தான் மீன் வயிற்றில் அகப்பட்ட பொழுது இந்த தஸ்பீஹை ஓதி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். மலக்குமார்கள் நாம் தினமும் கேட்கக்கூடிய ஒரு சப்தமாக இருக்கிறதே என்று இந்த தஸ்பீஹை பற்றி அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கினான். அதனுடைய வரலாறு தனி. நாம் என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா ஒரு தஸ்பீஹை அவர்கள் எல்லா நேரத்திலேயும் நிரந்தரமாக ஓதியதன் காரணமாக வெற்றி பெற்றார்கள். இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிற செய்தி, சிறிய அமலோ பெரிய அமலோ நமக்கு நிரந்தரமாக இருந்தால் அது பிரயோஜனம் தரும். இரண்டாவது, மறுமையினுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் நமக்கு சந்தோஷத்தை தரும் என்பதன் காரணமாக துன்யாவை அதற்கான பயிற்சிகரமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அமல்களில் கவனம் செலுத்த வேண்டும். செய்யக்கூடிய சிறிய அமல்களாக இருந்தாலும் அவற்றை நாம் நிரந்தரமாக நிதானமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நல்ல அமல்களை கபூல் செய்வானாக.